வந்து அதை பேசி காப்பாங்க. ஸ்டோரி டெல்லிங்ல ஃபர்ஸ்ட் இவங்க தான். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அம்மா. நான் புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் கதையின் பெயர் பசுமையும் பாரம்பரியமும். பூஞ்சோலைன்னு அழகான கிராமம் இருந்துச்சாம். அங்க முத்தமான ஒரு பாட்டி இருந்தாங்களா. அவங்க பழமையான பாரம்பரியமான வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்களா. அந்த வீட்டுக்கு பின்னாடி பெரிய இருந்துச்சாம். இங்க மரங்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் இருந்துச்சாம். அவங்க பக்கத்து வீட்டுல அருவி குட்டி பொண்ணு இருந்தாங்க. அருவிக்கு பாட்டி வீட்டுக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. ஏன் தெரியுமா? இங்க பறக்கிற பட்டாம்பூச்சி, சிறகடிக்கிற சிட்டுக்குருவி, சிரிக்கிற சின்ன சின்ன பூக்கள், அம்மா அம்மா கத்துற கண்ணுக்குட்டி, வாலாட்டுற நாய்க்குட்டி, குக்கு குக்கு கூட குயிலின் ஓசை, குவாக் குவாக்னு கத்துற வாத்தின் சத்தம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை விட பாட்டிக்கிட்ட பேசுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அருவி பாட்டிக்கிட்ட, ஏன் பாட்டி இவ்வளவு மரம் நீங்களா எனக்கு வச்சு வளர்த்தீங்க அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த பாட்டி, இல்ல ராமா, இந்த வாழை மரம் இந்த தாத்தா நட்டு வச்சு வளர்த்தமா, இந்த வேப்ப மரம் இந்த பாட்டி நட்டு வச்சு வளர்த்த மரம், இந்த ருசியான பழங்களை தர இந்த மாமரம் இந்த அம்மா நட்டு வச்சு வளர்த்த மரம், இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன் இந்த நாவல் மரம் இந்த அப்பா எனக்கு ஆண்டி ஆசையா நட்டு வச்சு வளர்த்தமா, இந்த நெல்லிக்காய் மரம் உங்க தாத்தா நட்டு வச்சு வளர்த்தமா, அவங்களா இப்ப யாரும் உயிரோட இல்லை. இந்த மரங்கள் மூலியமாதான் என்கிட்ட பேசிக்கிட்டும் வாழ்ந்துட்டும் இருந்தாங்க. இந்த மரங்களை பாதுகாக்கிறது தான் என் வேலையை. இந்த பசுமையை பாதுகாக்கிறது தான் நம்ம பாரம்பரியமே. இதெல்லாம் இப்ப யாருக்கு புரிய போகுது? போய் சொல்லாதீங்க பாட்டி, மரங்கள் பேசுமா, என் குரலா பேசினதே இல்லை அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு அந்த பாட்டி, இல்லம்மா நீயும் பேசினா அந்த மரங்களும் பேசும். அப்படியா பாட்டி? மரங்கள் பேசும். சரி பாட்டி வரேன்னு சொல்லிட்டு போறவில்லை. ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு அப்படின்னு பாடிக்கிட்டே போனார். அப்புறம் ஜெர்மனி ஆலமரத்து கூட்டமோ நீட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஊர் தலைவர் சொன்னாரா, ஆலமரத்தை வெட்டி பெரிய பில்டிங்கா கட்டலான்னு சொன்னார். ஆலமரம் சத்தம் அருவி கேட்டுச்சு. பாரடிவி, நான் வளர வளர இந்த ஊரே வளர்ந்துருக்கு. என்னாலெல்லாம் படிச்சுங்க வளர்ந்துங்க. எவ்வளவு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நான் தான் வீரா இருக்கு. என்ன போய் வைக்க போறாங்களே நியாயமா அப்படின்னு சொல்லி அடிச்சான். உடனே அருவிக்கும் கவலையாயிடுச்சான். உடனே அருவி ஊர் தலைவரை பார்க்க போனாலாம். ஐயா ஐயா, தாரமரத்தை வெட்டாதீங்க, தாரமரம் தான் பரம்பரையா இருக்குன்னு முத்தமா பாட்டி சொல்லியிருக்காங்க ஐயா. மூதாதையர்கள்லாம் நம்மளுக்காண்டி நிறைய மரத்தை நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம எந்த மரத்தையும் நட்டு வைக்கல. ஆனா அவங்க நட்ட மரத்தை வச்சு வெட்டாம பாதுகாக்கணும்ல ஐயா அப்படின்னு சொன்னாலும். அப்பதான் அந்த ஊர் தலைவருக்கே புரிஞ்சிச்சான். உடனே அருவியை பாராட்டிட்டு, உனக்காண்டே இந்த ஆலமரத்தை வெட்டல, இனிமேலே ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு மரத்தை நட்டு வச்சு வளர்க்கணும்